Hi friends, என் பேர் கார்த்திக் from Urban Space Builders. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னதுன்னு பார்த்தோம்னா ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன் சைட்ல என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கறத ஒரு 7 பாயிண்டா பிரிச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோசீட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து காஸ்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்போயுமே செக் பண்ணிப்போம். பட் ஆன் சைட்டில் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு என்னென்னலாம் செக் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா அதை ப்ராப்பராக செக் பண்ணாமல் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த சமயத்தில் சில இடங்களில் கவனிக்காதனால காசு வந்துட்டு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி வரும். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க, ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா அந்த லொக்கேஷன். அதாவது நம்ம வாங்க போகிற இடம் வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், நியர்பை ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல், ஸோ என்னென்னலாம் வரும், நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்று என்னதுன்னு பார்த்தோன்னா லேண்ட் அப்ரிசியேஷன் வந்து ஃபியூச்சர் ஒரு 10 இயர்ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு தேவையான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி நம்ம வாங்கணும். ஸோ அந்த ஒரு டீட்டெயில் அனாலிசிஸுங்கிறத நம்ம பண்ணி ஆகணும். சென்னையிலே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சில இடத்துல பார்த்தோன்னா லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ வந்துட்டு லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் சில இடத்துல பார்த்தோன்னா லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா நம்ம வாங்க போகிற லேண்டுக்கு கனெக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி எங்கே நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு லேண்ட் அப்ரிசியேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேண்ட் வாங்க போகிறோன்னா அந்த இடத்துல ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்ன வரும் அண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு காமனான ஃபேக்ட் தான். அதாவது லேண்ட் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஜென்ரல் விஷயம்தான். பட் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற மிச்சம் 6 பாயிண்ட்டுமே வந்து ஒரு வீடு கட்டணுங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் லேண்ட் வாங்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோன்னா நம்ம பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளாட்டோட பவுண்ட்ரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஜென்ரலாக நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா அந்த லேண்டுக்கு லே அவுட் பிளான் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லே அவுட் பிளான் படி நம்ம லேண்டோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். பொதுவாக வந்துட்டு எம்டி லேண்டாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பவுண்ட்ரி மார்க்கிங், அதாவது கல் வச்சுருப்பாங்க. இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சுருப்பாங்க. கல் வச்சு கரெக்டாக அந்த லேண்ட் சேல் பண்ணுறவங்க வந்து காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் லேண்ட் செக்கிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து லென்த்து பிரெத்து நம்ம ரெண்டுமே எடுத்துடணும். அதுக்கப்புறம் மெயினாக டயகனல் செக் பண்ணணும். டயகனல் செக் பண்ணும்போது தான் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ பிளாட் பவுண்ட்ரியில் வந்துட்டு லேண்ட் பிஃபோர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் வந்து ஆஸ் பர் லே அவுட் பிளான் வந்து வாங்க போகிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா அண்ட் கரெக்டான ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்க போகிறோன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக போய் என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து லேண்ட் வாங்கிட்டு வாங்கின பிறகு போய் செக் பண்ணி பார்த்தா 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டில் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் வந்து எப்போயுமே ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ பிளாட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஆஸ் பர் பிளான் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி வாங்கணும். ஸோ மூணாவது என்னதுன்னு பார்த்தோன்னா வாட்டர். அதாவது நம்ம வாங்க போகிற லேண்டில் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஆர் மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து எப்படி கனெக்ஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த வாட்டரில் செக் பண்ண வேண்டியது 2 விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து போர் வந்து எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம போடணும், எவ்வளோ ஹைட்டுக்கு போடணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்துட்டு 200 அடியில் தண்ணி வரும்பாங்க. நம்ம போர் போட்டு பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப வந்து இன்னும் டெப்த்து ஜாஸ்தியாக போகும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா பக்கத்துலேயே வந்துட்டு போர்வெல் போடுறவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே அந்த ஏரியாவில் எவ்வளோ டெப்த்தில் வாட்டர் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா வாட்டர் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா சென்னை போன்ற ஏரியாங்களில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி அந்த சால்ட் கண்டென்ட் இருக்கும்போது நம்மளால்
அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அண்ட் குடிக்கிறதுக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ வாட்டர் வந்து அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக வந்து TDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. அது வந்து சின்ன மிஷின் தான். லைக் அமேசானில் போனீங்கன்னா வந்து ஒரு 500 rupeesக்குள்ளே அது கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வந்து அந்த வாட்டரோட சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபோர்த்து என்னதுன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். சரி, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனில் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம வாங்க போகிற லேண்டில் பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் எங்கே நியரஸ்ட் போல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கொடுப்பாங்க. நியரஸ்ட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சில இடத்துல வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்துகிட்டு வரணுன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் அவாய்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டே வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்துட்டு போல்ஸ் வந்து கரெக்டாக நியர்பையாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணி நீங்கள் லேண்ட் வாங்கிக்கணும். ஏன்னா வாங்கின பிறகு வந்து நீங்கள் கனெக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸில் போய் நின்னோன்னா தூரமாக இருந்தால் அதை கிட்டக்க எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு போல் நடுறதுக்கும் நம்மக்கிட்ட தான் சார்ஜ் கேட்பாங்க. ஸோ அந்த போல் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோன்னா சப்போஸ் வந்து பிளாட் பக்கத்துலேயே வந்து போல்ஸ் இருந்ததுன்னா அந்த போல் வந்து நம்ம பிளாட்டோட பவுண்டரி லைனும் அதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா பிளாட்டு உள்ளர இருந்ததுன்னா பிளாட்டு உள்ளர இருந்தாலோ அல்லது பிளாட்டு மேலே ஏதாவது ஒயர் கிராஸ் ஆனாலோ உங்களுக்கு வீடு கட்டுறப்ப ரொம்ப அந்த எலக்ட்ரிக் போலே கம்ப்ளீட்டாக மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு காமனான மிஸ்டேக். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டே இந்த எலக்ட்ரிக் போல்லாம் நம்ம பிளாட்டு மேலே ஒயர் போகாமல் இருக்கா ஃபஸ்ட்டே நம்ம வந்து கவனித்து இந்த பிளாட்டுங்கிறத வாங்கணும். ஏன்னா வாங்கின பிறகு நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறப்ப மேலே இந்த மாதிரி ஒயர் போச்சுன்னா இப்போ இதை மாற்றி வைக்கிறதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா செலவு வரும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி போலில் நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்ஸை வந்துட்டு கேர்ஃபுல்லாக கவனித்து வாங்கணும். அண்ட் அஞ்சாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிட்டிக்குள்ளேயோ சிட்டி பக்கத்தில் வாங்க போகிறோன்னா மோஸ்ட்லி ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிளாட் வாங்கும்போது கரெக்டான ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் வந்து அந்த ரோட்டில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிளாட் வந்து சிட்டிக்குள்ளே ரேட்டு ஜாஸ்தியாக தான் கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் ப்ராப்பராக இல்லாதப்ப அதுக்குன்னே தனியாக செப்டிக் டேங்க்கு கட்டுற மாதிரி வரும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாக தான் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து என்ன ஸ்கோப் இருக்குது, லைக் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்குமா அல்லது ஆல்ரெடி வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி விட்டால் போதுமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் ஆறாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா பிளாட்டோட லெவல். இது ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்லை. இந்த பிளாட்டோட லெவல் வந்து ரோடோட லெவல்லேருந்து கீழே இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுப்புறப்ப அந்த ரோட் லெவல் மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ நார்மலாக இருக்கிற ஃபவுண்டேஷன் ஹைட்டை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 அடி எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் கையிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் போட்டு அதை செலவு பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி ரோடு இருக்கிற கண்டிஷனில். சப்போஸ் வந்து ரோடு இல்லாத கண்டிஷனில் கூட ட்ரைனேஜ் கனெக்ஷன் என்ன வரும் அண்ட் ரோடோட லெவல் ஹைட்டு நியரஸ்ட் மெயின் ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஹைட்டில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். பிளாட் வாங்கி வீடு கட்டும் போது தான் இந்த மாதிரி செலவுகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பிளாட் வாங்கிடுறாங்க இதெல்லாம் பார்க்காம. அண்ட் நம்ம இந்த ஃபவுண்டேஷனுங்கிறத எக்ஸ்ட்ரா ஹைட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு பிளாட் வாங்கும் போது ரோடோட லெவல் என்ன இருக்கு, நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் எத்தனை ஹைட் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஏழாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா சாயிலோட கண்டிஷன். அந்த சாயில் கண்டிஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா சாயில் வந்து நல்ல சாயிலாக இருந்தால் நம்ம ஜஸ்ட் ஒரு 5 feet to 6 feet நம்ம ஜென்ரலாக ஒரு 2 floor ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணால் போதும். சில இடத்துல பார்த்தோன்னா க்ளே சாயிலாக இருக்கும் அல்லது சில இடத்துல ஆர்டிஃபிஷியலாக சாயில் போட்டு லெவல் ஏற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தோன்னா நம்ம நார்மல் ஃபவுண்டேஷன் ஹைட்டை விட ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தோன்னா சாயில் கண்டிஷன் மோசமாக இருந்தால் பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட 20 feet 25 feet அந்த மாதிரி போகும். ஸோ நார்மல் ஃபவுண்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த பைல் ஃபவுண்டேஷனுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான். ஸோ எப்போயுமே ஒரு பிளாட் வாங்கும்போது சாயிலோட கண்டிஷன் எவ்வளோ இருக்குது, 2 அல்லது 3 floor வீடு கட்ட போகிறோன்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ணுற அளவுக்கு அந்த சாயில் கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணி வாங்கும்போது அந்த இடத்துல நம்ம காஸ்ட்டு கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்கினாலோ அல்லது பிளாட் வாங்கினாலோ
இந்த 7 பாயிண்ட் வந்து ஆன் சைட்டில் நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டால் வீடு கட்டுறப்ப எந்தவித எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வராது. நிறைய பேர் இது தெரியாமல் வாங்கிடுறாங்க. அவங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி காஸ்ட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பியர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ எப்போயுமே ஒரு பிளாட் வாங்கும்போது இந்த 7 ஆஸ்பெக்டில் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா பட்ஜெட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வர்ற காஸ்ட்டை வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஒரு பிளாட் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.